Welcome YouTube learners. இந்த செஷனில் நம்ம கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம கீபோர்டுங்கிற keyboard is an input device that allows to give instruction to computer. கீபோர்டு அப்படிங்கிறது என்னது? ஒரு இன்புட் டிவைஸ். நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற இன்புட்டு கொடுக்கறதுக்கு ஒரு டிவைஸ் that to allow to give instruction to computer. கீபோர்ட் மூலமா நம்ம சிஸ்டத்துக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். And then key component, each key on a keyboard correspondent to specific character or function. ஒவ்வொரு கீக்கும் ஒரு specific character or functions இருக்கு. keyboard keys 104. மொத்தம் கீபோர்டில் 104 கீஸ் இருக்குது. கீஸ்லேயே வெரைட்டிஸ் ஆஃப் கீஸ் இருக்குது. ஆல்ஃபா நியூமரிக் கீ, ஃபங்க்ஷன் கீ அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா நியூமரிக் கீஸ் அப்படின்னா லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். லெட்டர்னா ஏபிசிடி நம்பர் 1 2 3 இதெல்லாம் இருக்குது. இந்த கீஸுக்கு பேர் ஆல்ஃபா நியூமரிக் கீஸ். அண்ட் தென் ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னா F1 to F12 இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் கீஸ். இந்த ஃபங்க்ஷன் கீஸில் என்ன செய்யணும்? பெர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன்ஸ். எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன் கீ. இந்த லெட்டர்ஸ் அண்ட் நம்பர் ஆல்ஃபா நியூமரிக் கீஸ்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் கண்ட்ரோல் கீஸ் லைக் கண்ட்ரோல், ஆல்ட், ஷிஃப்ட் யூஸ்ட் இன் காம்பினேஷன். கண்ட்ரோல் கீஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட், ஷிஃப்ட், கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து காம்பினேஷன்ஸாக யூஸ் பண்ணலாம் டு பெர்ஃபார்ம் ஷார்ட்கட்ஸ்க்கு இந்த கண்ட்ரோல் கீஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். அண்ட் தென் ஆல்ட் ப்ளஸ் டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆப்ஸ். அண்ட் தென் நேவிகேஷன் கீஸ்னால் ஆரோ கீஸ், ஹோம், எண்ட், பேஜ் அப், பேஜ் டவுன் இந்த கீஸுக்கெல்லாம் நேம் தான் நேவிகேஷன் கீஸ். அண்ட் தென் நியூமரிக் கீஸ் அப்படிங்கிறது வந்து செப்பரேட் செக்ஷன் ஃபார் நம்பர் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். ஒரு செப்பரேட் செக்ஷனாகவே இருக்கும் நம்பர்ஸுக்கும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கும். அந்த கீஸ்க்கு பேர் நியூமரிக் கீபேட். கண்ட்ரோல்ஸ் A to Z இருக்குது. என்னென்ன கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்துடலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் A அப்படின்னா ஆல் செலக்ட், கண்ட்ரோல் ப்ளஸ் B போல்டு, கண்ட்ரோல் ப்ளஸ் C காப்பி, கண்ட்ரோல் ப்ளஸ் D டூப்ளிகேட், கண்ட்ரோல் ப்ளஸ் E அலைன்மெண்ட் சென்டர் சைடு, கண்ட்ரோல் ப்ளஸ் F find, control plus G group and go to, control plus H replace, control plus I italic, control plus J justify, control plus K hyperlink, control plus K alignment left side, control plus M new slide, control plus N new page, control plus O open, control plus P print, control plus Q quiet, control plus R alignment right side, control plus S save, control plus T new tab, control plus U underline, control plus V paste, control plus W close the window, control plus X cut, control plus Y redo. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் கண்ட்ரோல் ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் A அப்படின்னா செலக்ட் ஆல், கண்ட்ரோல் ப்ளஸ் X அப்படின்னா கட், கண்ட்ரோல் ப்ளஸ் C அப்படின்னா காப்பி, கண்ட்ரோல் ப்ளஸ் V பேஸ்ட், கண்ட்ரோல் ப்ளஸ் P பிரிண்ட் விண்டோ, கண்ட்ரோல் ப்ளஸ் B போல்டு செக்ஷன், control plus N new document, control plus Z undo lost section, control plus K insert link, control plus U underline, control plus F open find box, control plus H find and replace, control plus W close, alt plus tab switch apps, alt plus F4 close apps, control plus escape open start menu, bin plus L lock your computer. மெமரி யூனிட் எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணலான்னா பிட் அப்படின்னா 0 or 1 அதான் பிட் அப்படிங்கிறது வந்து அப்ரிவேட் எப்படி பண்ணலான்னா பைனரி டிஜிட் அப்படின்னு சொல்லலாம். பிட்டில் என்னெல்லாம் வேல்யூ இருக்கும் அப்படின்னா 0 அல்லது 1 இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் இதான் இருக்கையிலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூஸ்ட் இன் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். அண்ட் தென் நிப்பிள் அப்படிங்கிறது வந்து காம்பினேஷன் ஆஃப் 4 பிட். அப்படின்னா 0001 10 11
அதாவது 2 power n பிட் காம்பினேஷன் இருக்கும். அண்ட் தென் பைட் அப்படின்னா 8 பிட் காம்பினேஷன் ஆஃப் 8 பிட். காம்பினேஷன் ஆஃப் 8 பிட்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 0 இருக்கும். அதாவது 2 பவர் கியூப். எப்போதுமே n காம்பினேஷன் அப்படின்னா 2 power n காம்பினேஷன் மீனிங். ஸோ என்ன நம்பர் இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் அத்தனை காம்பினேஷன்ஸ் வந்து வரும். இப்போ காம்பினேஷன் ஆஃப் 8 பிட் அப்படின்னா 2 power n போடும்போது அப்போ 2 power n அப்படின்னா 2 power 3 அப்படின்னா 8 பிட் காம்பினேஷன்ஸ் வந்து வரும். ஸோ 0 0 0 0 0 1 0 1 0 0 1 0 1 1 1 0 1 இப்படி காம்பினேஷன் 8 காம்பினேஷன்ஸ் வந்து பைட்டில் வந்து போகும். இந்த பைட் அப்படிங்கிறது வந்து derive from the word by 8. 8லேருந்து வந்து derive from the word தான் இந்த பைட். அண்ட் தென் வேர்டு அப்படிங்கிறது வந்து காம்பினேஷன் ஆஃப் 16 பிட். காம்பினேஷன் ஆஃப் 16 பிட்னா எப்படி வரும்? 4 zeros வரும், 4 காம்பினேஷன் வரும். ஸோ 0 0 0 1 இப்படி 0 1 0 0 1 0 0 0 அப் டு போய்கிட்டே இருக்கும், அப் டு 111 4 1 வர வரைக்கும் 16 காம்பினேஷன்ஸ் வந்து இதில் வரும். அண்ட் தென் டபுள் வேர்டு இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 32 பிட். அண்ட் தென் கிலோ பைட் அப்படிங்கிறது வந்து ரெப்ரசன்ட்ஸ் 1024 பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கிலோ பைட் அப்படின்னா 1024 பைட் அதில் இருந்து இருக்கும் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் மெகா பைட் அப்படின்னா 1024 கிலோ பைட். கிகா பைட் அப்படின்னா 1024 மெகா பைட். டெராபைட் அப்படின்னா 1024 கிகாபைட். பிட்டாபைட் அப்படின்னா 1024 டெராபைட். தேங்க்யூ. என் செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.